வணக்கம். இறை சுகம். ஓட்டை படகு கரை சேராது. அதிக தன்னடக்கம் பிரபஞ்சத்தை அடையாது. இது உண்மை. ஓட்டப்படகு இருந்தால் கரை சேராது. அதிக தன்னடக்கம். என்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு தன்னடக்கம், என்னை ஞானியன்னு சொல்லிட்டாங்கன்னு தன்னடக்கம். இந்த தன்னடக்கம் பிரபஞ்சத்தை அடையாது. அது புகழ்ச்சியிலேயே நின்றுவிடும். அவர் அந்த மேன்மைக்குரிய புகழ்ச்சியிலேயே அது உட்காந்துக்கணும், தன்னடக்கமாக உட்காந்துக்கணும். அது ஒரு மேலே பிரபஞ்சத்தை அடையாது. அது பிரபஞ்சத்துக்கு தன்னடக்கம் வேண்டியதில்லை. மனது தான் அங்கே மனதை தன்னடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னை கௌரவப்படுத்துவதற்குத்தான் அந்த தன்னடக்கம். அது பேரின்பத்தை அடையாது. அது இங்கேயே உட்காந்துக்கிறோம். தன்னடக்கம் ஞான நிலைக்கு தன்னடக்கம் வேண்டியதில்லை. அவுத்து விட வேண்டும். மனதை அவுத்து விட்டு அது அந்த பேரின்ப ஆற்றலையே அங்கேயே செல்ல வேண்டும். அங்கேயே இன்புற்று இருக்க வேண்டும். அப்போத்தான் ஈகை இறக்கத்தினுடைய நிலையில் இருக்கும். இந்த தன்னடக்கம் பிறருக்காகவும் தனக்காகவும் வாழக்கூடிய ஒரு சுகமான வாழ்வை அப்படி தன்னடக்கம் பண்ணி வாழ்வதற்கு ஒரு தன்னடக்கம். அது வேற. அது பேரின்ப ஆற்றலுக்கு வராது. இறை ஆண்மைக்கு மேலே எழும்பாது. கோபம் வேண்டும், ஆனால் கடுங்கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இப்போ ஒரு குழந்தை இந்த கீழே விழுகிற மாதிரியே போது டே 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 விழுந்துடாத அப்படின்னு நாம் அதை சொல்வது, தடுப்பது கோபமா? அது அன்பான நிலை. அந்த அன்பான கோபம் வேண்டும். கண்டிப்பாக கோபம் அப்படிப்பட்ட நிலையிலே தன்னடக்கம் கூடாது. ஏனால் அதுதான் பிறரை புரிதல் நிலையை உண்டாக்கும். கோபம், கடுங்கோபம் இருக்கக்கூடாது. அன்பான கோபம் கண்டிப்பாக வேண்டும். கோபப்படாத அது ஒரு பெரிய வேடாகும். கோபப்படுவது நம்மளுடைய குணம் அல்ல. அது கோபத்தை அந்த தருணத்தில் உண்டாக்குவது பிறருடைய செயல். ஆனால் கடுங்கோபம்தான் இருக்கக்கூடாது. கோபம் கண்டிப்பாக அப்பக்கப்ப இந்த மோட்டர் இன்ஜினில் இதில் பைக்கு அல்லது காரில் நிப்பாடிகள் டக்குன்னு அடிச்சு விடுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடை அடிச்சு விட்டாதான் அடப்பு இருக்காது. அது மாதிரி அப்பக்கப்போ இது பண்ணிக்கிறவங்களே கடுங்கோபம் இருக்கக்கூடாது. கடுங்கோபம் தான் பொல்லாதவுடைய இந்த கோபம் புரிதலை உண்டாக்கும். அதனால் அன்போடு இருப்போம், இறையாற்றலோடு இருப்போம். தன்னடக்கம் என்பது வேண்டியதில்லை. பேரின்ப ஆற்றலுக்கு மனது மேலோங்கி இருப்பதுதான் நன்றி. வணக்கம்.